ஆன்மீக சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கங்க. இன்றைக்கி நம்மளுடைய சேனலில் என்ன மாதிரியான விஷயங்கள் எல்லாம் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிம்மராசி நேயர்கள் அனைவருக்குமே இந்த ஜனவரி மாதம் 13ஆம் தேதி பௌர்ணமி நடக்க இருக்க. அந்த பௌர்ணமிக்கு பிறகு கிரகங்களுடைய அமைப்பு அப்படிங்கிறது மாறுது. அதனால் உங்களுடைய வாழ்க்கையில் சில பல மாற்றங்கள் எல்லாம் ஏற்பட போகுது. அந்த விஷயங்கள்லாம் என்ன? மேலும் உங்களுக்கு ஏதாவது கெட்ட விஷயம் நடக்கிற மாதிரி இருந்தால் முன்னெச்சரிக்கையாக என்னென்ன மாதிரி விஷயங்கள் நீங்கள் பரிகாரமாக செய்யணும் அப்படிங்கிறத பற்றியும் தாங்க நம்ம இன்றைக்கி இந்த வீடியோ பதிவின் மூலியமாக முழுமையாக பார்க்க போகிறோம். இந்த பதிவில் சொல்லப்படக்கூடிய அனைத்து விதமான தகவலுமே சிம்மராசி நேர்களுக்கு பயன் தரக்கூடிய விஷயங்களாக தான் இருக்கக்கூடுங்க. ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் தொடர்ச்சியாக பாருங்கள். மேலும் உங்களுக்கு ஐயப்பனை ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு உங்களுடைய மனதில் நிறைவேறாத விஷயம் ஏதாவது இருந்தால் அதை வேண்டதெல்லாம் நினைத்து கொண்டு நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் ஐயப்பனுக்கு போற்றி அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் 3 முறை பதிவு பண்ணுங்கள். நீங்கள் இந்த சமயத்தில் அவரை நினைத்து இப்படி ஒரு விஷயம் செய்யும்போது கண்டிப்பாக நீங்கள் என்ன விஷயம்லாம் நடக்கணும் அப்படின்னு சொல்லி வேண்டுதல் வைத்தீங்களோ அந்த விஷயங்கள் அனைத்துமே நிச்சயமாக அவர் நடத்தி காட்டுவார். ஸோ நம்பிக்கையோடு அந்த ஒரு விஷயத்தை பண்ணி பாருங்கள். மேலும் இது போன்ற ஆன்மீக தகவல்கள் அனைத்தையும் நீங்கள் உடனடியாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டால் நம்மளுடைய முருகன் ஆஸ்ட்ரோ சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கீழே இருக்கும் பெல்லைக்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம சேனலில் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் மூலியமாக உடனுக்குடனே வந்து சேரும். ஸோ இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். பொதுவாகவே இந்த சிம்மராசினியர்கள் எப்படிப்பட்டவங்களாக இருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஒரு முடிவை எடுத்து விட்டால் எந்த காரணத்தை கொண்டும் அதை மாற்றிக்கொள்வது என்பது உங்களுடைய அகராதியிலேயே இல்லை அப்படின்னு சொல்லலாங்க. சிந்தனை, சொல், செயல் என்று அனைத்திலுமே வேகம் அதிகளவு காட்டுவீங்க. அதற்கான பலனையும் உடன் எதிர்பார்ப்பீங்க. பின்னால் இருந்து குறை கூறுவதும் உடன் இருந்தே துரோகம் செய்வதும் உங்களுக்கு பிடிக்கவே பிடிக்காது. உணவு விஷயத்தை பொறுத்த வரைக்கும் சூடாகவும் சுவையாகவும் இருக்க வேண்டும் அப்படிங்கிற எண்ணம் உங்களுக்கு இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இந்த ராசிக்கு 2 இடமான தனம், குடும்பம், வாக்குஸ்தானத்திற்கு அதிபதியாக புதன் வருவதால் பணத்திற்கு குறைவு இருக்காது. ஆனால் கையில் தங்காதபடி செலவுகள் தொடர்ந்து கொண்டே உங்களுக்கு இருக்கும். புதன் பேச்சுக்கு அதிபதி என்பதால் யோசித்து அந்த கணமே பளிச்சென்று பேசிவிடுவீங்க. சுகஸ்தானம் மற்றும் தாயார் ஸ்தானம் ஆகிய 4வது இடத்திற்கு பாக்கியஸ்தானம் மற்றும் தந்தை ஸ்தானம் ஆகிய 9வது இடத்திற்கும் செவ்வாயே வராரு. இதனால் சூரியனும் செவ்வாயும் நட்பு கிரகம் என்பதால் பெற்றோர்கள் பாராட்டும்படி நடந்து கொள்வீங்க. அதாவது பெற்றோர்கள் நினைத்த நீ இது பண்ண அது செய் அப்படின்னு சொன்னால் அப்படியே தட்டாமல் செய்வீங்க. அவர்களுடைய அன்பும் ஆதரவும் எப்பயுமே உங்களுக்கு இருந்து கொண்டே இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுதுங்க. அது மட்டும் இல்லாமல் 6 மற்றும் 7 இடத்திற்கு அதிபதியாக சனி வருவதால் உங்களுடைய வாழ்க்கை துணை திறமை மிக்கவர்களாக இருப்பாங்க. படித்த படிப்புக்கும் செய்யும் வேலைக்கும் சம்மந்தமே இல்லாமல் இருப்பீங்க. இன்னும் சிலர் எப்படி இருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா, சிலரை வேலை வைத்து வேலை வாங்கும் தொழில் அமையக்கூடும். பெயர், பணம், புகழ் ஒன்றாக கிடைக்கும் துறை அல்லது பதவியை தேர்ந்தெடுத்து அது கிடைக்கும் வரை காத்திருந்து அப்புறம் சேருவீங்க அப்படின்னு சொல்லப்படுதுங்க. மேலும் ஏற்றம், ஏமாற்றம் என்று மாறுபட்ட நிலையை நீங்கள் கடந்து எப்பொழுதும் முன்னேற்ற பாதைக்கு உயர்ந்து செல்வீங்க அப்படின்னு சொல்லப்படுது. இப்படிப்பட்ட அன்பர்களுக்கு இந்த பௌர்ணமிக்கு பிறகு என்ன மாதிரியான விஷயம்லாம் நடக்க போகுது அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் நம்ம முழுமையாக பார்க்கலாங்க. ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் தொடர்ச்சியாக பாருங்கள். கிரக நிலையை ஆராய்ந்து பார்க்கும்போது மாத தொடக்கத்தில் உங்களுடைய ராசிநாதன் சூரியன் பஞ்சமஸ்தானத்தில் சஞ்சரிக்கிறாரு. மேலும் 7ல் சனியும் 10ல் குருவும் இருப்பதால் உங்களுக்கு புதிய திருப்பங்களும் நல்ல மாற்றங்களும் கண்டிப்பாக இந்த பௌர்ணமிக்கு பிறகு வரப்போகுது. அதில் எந்த ஒரு மாற்றமும் இல்லை அப்படின்னு சொல்லப்படுதுங்க. மேலும் வியாபார விருத்தி, கணிசமான லாபம் கையில் பொருளுவதால், குடும்பத்தில் சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் முடிவதால், உத்தியோகத்தில் உயர் பதவிகள் போன்றவை படிப்படியாக இந்த நல்ல விஷயங்கள் அனைத்துமே உங்களுக்கு நடக்க போகுது. தன லாபாதிபதியான புதனை குரு பகவான் பார்ப்பதால சென்ற மாதத்தை காட்டிலுமே இந்த மாதத்துல பொருளாதாரம் திருப்தி தரக்கூடிய வகையில் இருக்கும். இதனால் நீங்கள் இந்த காலகட்டத்தில் ரொம்பவே சந்தோஷகரமாக காணப்படுவீங்க அப்படின்னு சொல்லப்படுது. மேலும் கடகத்தில் உள்ள செவ்வாய் இந்த மாதம் முழுவதுமே மகரத்தில் சஞ்சரிக்கும் சுக்கிர பகவானை பார்க்கிறாரு. மேலும் உங்களுடைய ராசிக்கு 4 மற்றும் 9 ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் தான் இந்த செவ்வாய் பகவான். மேலும் அவர் உங்களுக்கு என்ன மாதிரியான மாற்றத்தை கொடுப்பாருன்னு பார்த்தீங்கன்னா, வெற்றிகள் ஸ்தானாதிபதியான சுக்கிரனை பார்க்கும்போது வெற்றி வாய்ப்புகள் வீடு தேடி வரப்போகுது. மேலும் கும்பத்தில் சுக்கிரன் சஞ்சரிக்கும் பொழுது செவ்வாயின் பார்வை பதியுது. இதனால் உங்களுக்கு இந்த மாதம் முழுவதும் மகிழ்ச்சிக்குரிய தகவல்கள்
ஏராளமாக வந்து சேரும். வெளிநாடு சென்று பணிபுரிய வேண்டுமென்று ஆர்வம் கொண்டவங்களுக்கு அது கைகூடி வரப்போகுது. தொழிலில் கூட்டாளிகள் புதியவர்கள் வந்தணைவாங்க. நிறுத்தி வைக்கப்பட்ட தொழிலை மீண்டும் நடத்தும் முயற்சி கைகூடி வரப்போகுது. மேலும் உங்கள் ராசிக்கு பஞ்சம அஷ்டாதிபதியாக விளங்கக்கூடியவர் தான் குரு பகவான். அவர் வக்ரம் பெறுவது அவ்வளவு நல்லது கிடையாது அப்படின்னு சொல்லப்படுது. பூர்வ புண்ணிய ஸ்தானாதிபதி வக்ரம் பெறுவதால் பூர்வ புண்ணியத்தின் வலிமை கொஞ்சம் குறையக்கூடும். இதனால் உங்களுக்கு என்ன மாதிரியான மாற்றம் கிடைக்கும்னு பார்த்தீங்கன்னா, பாகப்பிரிவினைகள் சுமூகமாக நடைபெறாமல் போகலாம். அண்ணன் தம்பிக்குள் அரசல் புரசல்கள் ஏற்படக்கூடும். வருமான தடைகள் அதிகரிக்கும். எதையும் திட்டமிட்டு செய்ய முடியலையே என்று கவலைப்படுவீங்க. மேலும் அரசு வழி பிரச்சனைகள் கூட நிறைய விதமான மாற்றத்தை கொடுக்கும். எதையும் சமாளிக்கும் திறமை உங்களிடம் இருந்தாலுமே கூட இது போன்ற காலத்தில் அலுப்பு சலுப்பு அதிகரிக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. மேலும் கும்பராசிக்கு சுக்கிரன் சென்றிருக்காரு. இதனால் அவர் உங்களுக்கு என்ன மாதிரியான மாற்றத்தை கொடுப்பாருன்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் ராசிக்கு 3 மற்றும் 10 ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் தான் இந்த சுக்கிர பகவான். அவர் சப்தமஸ்தானத்திற்கு செல்வது யோகமான நேரமாக உங்களுக்கு கண்டிப்பாக அமையும். மேலும் இதனால் உங்களுக்கு என்ன மாதிரியான மாற்றம் கிடைக்கும்னு பார்த்தீங்கன்னா, தொழில் வளர்ச்சி திருப்தி தரக்கூடிய வகையில் இருக்கும். வருமானம் அதிகரிக்கும். உறவினர்களோ உடன்பிறப்புகளோ எதிர்பார்த்த உதவிகளை தானாகவே செய்வாங்க. நகை வாங்குவதில் நாட்டம் அதிகரிக்கும். வியாபாரத்தில் குறுக்கீடுகள் அகலும். உங்களது அறிவாற்றலை வெளிப்படுத்த நல்ல சந்தர்ப்பங்கள் கைகூடி வரப்போகுது அப்படின்னு சொல்கிறாங்க. மேலும் தனுசு ராசிக்கு புதன் செல்ல போகிறாரு. இதனால் உங்கள் ராசிக்கு 2 மற்றும் 11 ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் தான் இந்த புதன் பகவான். அவர் சப்தமஸ்தானத்திற்கு வரும்போது வருமானம் உயரக்கூடும். வாழ்க்கை தேவை பூர்த்தியாகும். திருமண தடை அகலப்போகுது. தெய்வ பிரார்த்தனைகள் நடைபெற போகுது. வியாபாரம் செய்யும் இடத்தை மாற்றி அமைக்க முயற்சி எடுப்பீங்க. அது மட்டும் இல்லாமல் ஸ்தம்பித்து நின்ற பணிகள் மீண்டும் தொடரும். உத்தியோகத்தில் பணி நீக்கம் செய்யப்பட்டவங்க மீண்டும் பணியில் சேர வாய்ப்பு அப்படிங்கிறது கண்டிப்பாக இந்த காலகட்டம் ஏற்படுத்தி கொடுக்கும். மேலும் பொது வாழ்வில் ஈடுபட்டு இருக்கக்கூடியவங்களுக்கு இந்த காலகட்டம் எப்படி அமைய போகுதுன்னு பார்த்தீங்கன்னா, நட்பால் நன்மை வரப்போகுது. வியாபாரம் மற்றும் தொழில் செய்பவர்களுக்கு பங்குதாரர்களின் ஒத்துழைப்பு திருப்தி தரக்கூடிய விஷயமாக இருக்கும். உத்தியோகத்தில் இருப்பவங்களுக்கு உயரதிகாரிகளின் ஆதரவு கூடுதலாக கிடைக்கும். கலைஞர்களுக்கு பிரபலமானவர்களின் தொடர்பு நன்மையை கொடுக்கும். மேலும் மாணவ மற்றும் மாணவிகளுக்கு படிப்பில் கூடுதல் கவனமும் அக்கறையும் செலுத்துவது நல்லது. பெண்கள் குடும்ப பிரச்சனையை 3வது நபரிடம் பகிர்ந்து கொள்ள வேண்டாம். மேலும் மருத்துவ செலவுகள் உங்களுக்கு அதிகரிக்கும். அதே போல் உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நாட்கள் என்னன்னு பார்த்தீங்கன்னா 8, 9, 13. மகிழ்ச்சி தரக்கூடிய வண்ணம் வயலட் அப்படின்னு சொல்லப்படுது. அது மட்டும் இல்லாமல் இந்த காலகட்டத்தில் திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் ஏற்படும். குழந்தைகளால் மகிழ்ச்சி தரும் சம்பவங்கள் நடக்க போகுது. நண்பர்களும் அனுகூலமாக இருப்பாங்க. அவர்களிடம் எதிர்பார்த்த உதவிகள் கண்டிப்பாக கிடைக்க போகுது. வெளிவட்டாரத்தில் செல்வாக்கு அதிகரிக்கும். தெய்வ பக்தி அதிகரிக்கும். மேலும் எடுத்த செயலை வெற்றிகரமாக முடிப்பீங்க. பண புழக்கமும் அதிகரிக்கும். குடும்பத்தில் உறவினர்களுக்கிடையே இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் நீங்கி சுமூகமான சூழ்நிலைகள் காணப்பட போகுது. மேலும் மாதத்தின் பிற்பகுதிக்கு மேலே குடும்ப பெரியவர்களோடு நண்பர்களும் உதவிகரமாக இருப்பாங்க. புதிய ஆடை ஆபரணங்கள் சேர்க்கை உண்டாகும். இன்னும் சிலருக்கு புண்ணிய தலம் செல்லக்கூடிய வாய்ப்பு அப்படிங்கிறது அமைய போகுது. மேலும் அலுவலகத்தில் இருக்கக்கூடியவங்களுக்கு அதிக பணிச்சுமை ஏற்படுவதால் மனதில் சோர்வும் உடல் அசதியும் உண்டாகக்கூடும். உயர் அதிகாரியிடம் அனுசரித்து போவது எதிர்காலத்திற்கு நல்லதுங்க. இன்னும் சிலருக்கு திடீர் இடமாற்றங்கள் பணி மாற்றங்கள் ஏற்படக்கூடும். எதிர்பார்க்கும் சலுகைகள் கிடைப்பதில் தடை தாமதங்கள் ஏற்படும். தொழில் மற்றும் வியாபாரத்தில் முன்னேற்றகரமான சூழ்நிலையே இருக்க போகுது. குடும்பத்தை நிர்வகிக்கக்கூடிய பெண்மணிகளுக்கு உறவுகள் மத்தியில் மதிப்பு மரியாதையும் இருக்கும். கணவரின் அன்பும் அரவணைப்பும் உங்களுக்கு நிறைய விதமான சந்தோஷத்தை கொடுக்கும். இன்னும் சிலருக்கு வெளியூர் புண்ணிய தலங்களுக்கு செல்லக்கூடிய வாய்ப்பு கிடைக்கும். அலுவலகத்திற்கு செல்லக்கூடிய பெண்மணிகளுக்கு சலுகைகள் கிடைப்பதில் தாமதம் ஏற்படும். மேலும் உங்களுக்கு சந்திராஷ்டம தினங்கள் ஜனவரி 6, 7, 8 விடியற் காலை வரை. அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண்கள் 4, 6. செய்ய வேண்டிய பரிகாரம் புதன்கிழமை நாட்களில் விஷ்ணு சாகாசர நாமத்தை பாராயணம் செய்வதும், வியாழக்கிழமை நாட்களில் தட்சிணாமூர்த்திக்கு நெய்தீபம் ஏற்றி அர்ச்சனை செய்வதும் நன்மையை கொடுக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன நண்பர்களே, இந்த வீடியோ பதிவுகளில் நம்ம சிம்மராசி நேர்கள் அனைவருக்குமே இந்த பௌர்ணமிக்கு பிறகு என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் நடக்கப் போகிறது என்பதை பற்றி தெளிவாக இந்த வீடியோவில் பார்த்துருப்போம். இந்த பதிவில் சொல்லப்பட்டிருக்கக்கூடிய அனைத்து விதமான தகவலுமே
உங்களுக்கு பயன் தரக்கூடிய விஷயங்களாக தான் அமைஞ்சிருக்கும். ஸோ வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு ஐயப்பனை ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு ஐயப்பனுக்கு போற்றி அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க. மேலும் இது போன்ற ஆன்மீக தகவல்கள் அனைத்தையும் உடனடியாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டா நம்மளுடைய முருகன் ஆஸ்ட்ரோ சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கீழே இருக்கும் பெல் ஐகானையும் மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம சேனலில் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே நோட்டிஃபிகேஷனாக உங்களுக்கு வந்து சேரும். நன்றி.